கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே பெரிய குளம் ஒன்று இருந்தது. அதில் ஏராளமான மீன்களும் தவளைகளும் ஒரு நண்டும் வாழ்ந்து வந்தன. அந்த குளக்கரையில் வயதான நாரை ஒன்றும் இருந்தது. வயதாகிவிட்டதால் அந்த நாரையினால் முன்போல் வேகமாக பறந்து சென்று மீன்களை வேட்டையாட முடியவில்லை. உணவு கிடைக்காமல் இப்படி பட்டினியாக இருக்கிறோமே, உழைக்காமல் சுலபமாக மீன்களை பிடிக்க என்ன வழி என்று அது ஒரு வஞ்சக திட்டம் தீட்டியது. மறுநாள் காலை நாரை குளக்கரையில் ஒற்றை காலில் நின்று கொண்டு கண்கள் மூடி கண்ணீர் வடித்தது. அதன் அருகில் ஓடித் திரியும் மீன்களை பிடிக்கக்கூட அது முயலவில்லை. இதை கவனித்த ஒரு பெரிய நண்டு நாரையின் அருகில் சென்று, "நாரையண்ணே, எப்போதும் சுறுசுறுப்பாக மீன் பிடிக்கும் நீ இன்று ஏன் இப்படி சோகமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டது. நாரை ஒரு பெருமூச்சு விட்டு, "நண்டே, என் வருத்தமெல்லாம் உங்களை நினைத்தத்தான்" என்று போலியாக கவலைப்பட்டது. நண்டு ஆச்சரியத்துடன், "எங்களை நினைத்தா? ஏன், என்ன நடந்தது?" என்று கேட்டது. "சோதிடர்கள் சிலர் பேசிக்கொண்டதை கேட்டேன். இன்னும் சில நாட்களில் மழையே பெய்யாமல் இந்த ஏரி முற்றிலும் வறண்டு போகப் போகிறதாம். குளத்தில் இருக்கும் நீங்கள் அனைவரும் தண்ணீரின்றி இறந்து விடுவீர்களே என்று நினைத்து என் நெஞ்சம் உருகுகிறது" என்று நாரை கூறியது. பயந்து போன மீன்களும் தவளைகளும் நாரையிடம் ஓடி வந்து, "நாரையண்ணே, எங்களை எப்படியாவது காப்பாற்று" என்று கெஞ்சின. நாரை மனதிற்குள் சிரித்துக்கொண்டே, "இங்கிருந்து சில மைல் தொலைவில் வற்றாத ஒரு பெரிய குளம் இருக்கிறது. நான் உங்களை ஒவ்வொருவராக என் அலகில் தூக்கிக் கொண்டு போய் அந்த புதிய குளத்தில் விட்டுவிடுகிறேன்" என்றது. அமர்க்களமாக தொடங்கிய நாரையின் திட்டம் பலித்தது. தினமும் சில மீன்களை தன் அலகில் கவ்விக்கொண்டு பறக்கும் நாரை அவற்றை குளத்திற்கு பதில் ஒரு பாறையின் மேல் கொண்டு போய் வைத்து சுவைத்துச் சாப்பிட்டு எலும்புகளை அங்கே போட்டது. இப்படியே பல நாட்கள் சுகமாக வேட்டையாடாமல் சாப்பிட்டு வந்தது. சில நாட்களுக்குப் பிறகு நண்டு நாரையிடம் வந்து, "நாரையண்ணி, எல்லா மீன்களையும் கொண்டு போய் விட்டுவிட்டாய். என்னை எப்போது கூட்டிச் செல்வாய்? எனக்கும் பயமாக இருக்கிறது" என்றது. "சரி நண்டே, இன்று உன்முறை. என் கழுத்தை கட்டிக்கொள், நாம் பறப்போம்" என்றது. நண்டும் நாரையின் கழுத்தை கவ்வி பிடித்து கொண்டது. நாரை உயரே பறந்து சென்றது. கீழே காடு தெரிந்ததே தவிர நாரை சொன்ன வற்றாத குளம் எங்குமே தெரியவில்லை. நண்டு சுற்றிலும் பார்த்துவிட்டு, "நாரையண்ணே, குளம் எங்கே இருக்கிறது? எனக்கு எதுவும் தெரியவில்லையே" என்று கேட்டது. "முட்டாள் நண்டே, அங்கே பார், அந்த பாறையில் கிடக்கும் மீன் எலும்புகளைப் பார். குளம் எதுவும் இல்லை. உங்களை ஏமாற்றிச் சாப்பிடவே நான் அப்படி பொய் சொன்னேன். இன்று நீ எனக்கு நல்ல உணவு" என்று கொக்கரித்தது. உண்மையை உணர்ந்த நண்டு துணிச்சலோடு எதிர்த்தால் தப்பிக்கலாம் என்று முடிவெடுத்தது. நாரை பாறையை நோக்கி இறங்கத் தொடங்கிய கணத்தில் நண்டு தன் கூர்மையான மற்றும் வலிமையான கொடுக்குகளால் நாரையின் கழுத்தை இறுக்கி நசுக்கியது. நாரை வலியால் அலறியது. மூச்சு திணறி நண்டின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் நாரையின் கழுத்து துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்தது. நண்டு மெதுவாக தரையிறங்கி தப்பித்து தன் பழைய குளத்திற்கே திரும்பி வந்தது. அங்கிருந்த மற்ற உயிரினங்களிடம் நாரையின் வஞ்சகத்தையும் அது அழுகி மடிந்த கதையையும் கூறியது. அனைத்து உயிர்களும் நண்டின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி ஆபத்திலிருந்து தப்பின. வஞ்சக எண்ணத்தோடு அடுத்தவர்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் ஒரு நாள் தங்களின் தீய செயல்களாலேயே அழிந்து போவார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பதற்றப்படாமல் நிதானமாக யோசித்தால் அதிலிருந்து தப்பிக்க வழி பிறக்கும்.